ஹலோ கைஸ். இந்த மாதிரி இல்லாமல் இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மான்வோட எபிசோட் 9 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கோம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஓரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினரை கிம் சுஹோ கிம் ஹாசின் 2 பேர் வாங்கன்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்ற போது கேட்கும்போது இவங்க 2 பேருமே அவங்க என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நயுனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிம் சுஹோ கேட்கும்போது அதுக்கு ட்ரெயினர் அவள் சிக் லீவுக்கு அப்ளை பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியோட போயிட்டா. நீங்கள் 2 பேரும் உங்களோட டாம்ஸ்க்கு சீக்கிரமாக போங்க, அதாவது உங்களோட ரூம்ஸ்க்கு சீக்கிரமாக போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் அதாவது ஸ்டோரியோட ஹீரோவும் நாவலோட ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அப்போ கிம் சுஹோ ஹே ஹாஜின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்படி கேட்கும் போது நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ ஏன் நயுன்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னுமா சொல்லி கேட்கும் போது நம்ம ஹாஜின் ஏன் என்னாச்சு அப்படின்னுமா சொல்லி கேட்கும் போது அதுக்கு சுஹோ அவளோட ஓல்டர் பிரதர் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னுமா சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு இவன் ஏன் என்னாச்சு, ஏன் என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதுக்கு கிம் சுஹோ ஏன் நீ முட்டாள் மாதிரி நடிக்கிறியா, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன், என்னாச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்குறான். சரி இதை மறந்துடு, அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கிம் சுஹோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அதாவது அவனோட பிரதருக்கு ஏதோ ஆயிருக்கு போல், பட் நம்ம ஹீரோக்கு தெரியல. இதுதான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இப்போ சாய் நயுனை பற்றி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேன் போகிற அகாடமியிலேருந்து 4th ஆளாக கிராஜுவேட் ஆகிருப்பா. இப்போ கியூபில் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கா. இப்போது இவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சாய் ஷின்ஹியூக் இவரோட பொண்ணாமா. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. இவரோட பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் ஜின்யோன்னு, அதாவது அவர் தான் இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ இவன் தான் கன்சோல் பண்ணுவான்ற மாதிரி சொல்லி அந்த எபிசோடில் சொல்லியிருப்பான் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் எழுதின மாதிரி தான் இருக்குது, இதில் என்ன குறைன்ற மாதிரி சொல்லி அவங்க பார்க்கும்போது தான் நயுனோட அண்ணனான ஜியூன் ஒரு மிஷனுக்காக போயிருப்பான். அதாவது இந்த டெவில்ஸ் இருக்காங்க இல்லையா, இது ரிலேட்டடான மிஷனுக்கு போயிருப்பான். அப்படி போகும்போது தான் அந்த இடத்துல இவன் பயங்கரமாக இன்ஜூர் ஆகி கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் ரிட்டர்ன் வந்திருப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான், என்னடா இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலேன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது தான் சின்ன வயசில் நயூன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஜியூன் இருக்கான் இல்லையா, இவனை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அவ்வளோ உயிராமா இவங்களுக்கு. அதனால் அவன் ஒரு பெரிய ஹீரோ ஆவான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அப்படி தான் நம்ம ஹீரோ எழுதியிருப்பான். பட் இதுக்கு ஆப்போசிட்டாக இவன் இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெயில் வருது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நயூனோட பிரதரான ஜியூனும் கிம் சுஹோவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாவல் படி சப்போர்ட்டர்ஸாக இருந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுல அந்த மிஷனில் இவன் பயங்கரமாக இன்ஜூரி ஆகிருப்பான். இதனால ப்ரொட்டகனிஸ்ட்க்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸ்டோரியை மாடிஃபை பண்ணி அந்த இடத்துல நம்மளோட ஜீவன் இருக்கான் இல்லையா, இவன் ஒரு டீமனோட மார்க்காக மாறி ஒரு டீமன் சீடாக மாறி இருப்பானாமா. கதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளோட ஜீவனை டீமனோட சீடாக மாறட்டானாமா, அதாவது கூடிய சீக்கிரம் டீமனாக மாற போகிறான்றது தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக புரியல, நான் இப்படிலாம் எழுதவே இல்லையே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் டீமன் சீடாக மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்க எந்திரிக்கும் போது ஒரு கம்ப்ளீட் பவர்ஃபுல் டீமனாக எந்திரிப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ இப்போ பயங்கரமாக யோசிக்கிறான், என்னடா பண்ண போகிறோம், இதை எப்படின்னா தடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் லைக் போக என்ன விஷயம்னு சொல்கிறேன். இன்னொரு இடத்துல நயூனை காட்டுறாங்க. நயூன் ஒரு மாதிரி ஷாடாக உட்காந்துருப்பா ஹாஸ்பிட்டலில். அப்போ அவனோட அப்பா வந்துடுறாங்க. நயூன்ற மாதிரி சொல்லி கத்தும் போது, அப்பா என்னாச்சு, உங்களோட வேலை இல்லையா அவங்களுக்கு இப்போ அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது, என் வேலையை பற்றிலாம் மறந்துடு, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்போ அவள் இல்லை எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. உனக்கு எந்த செக்கப்பும் வேணான்னு சொல்லிட்டியாமே, ஏன் என்னாச்சு, நான் டாக்டர் கிட்ட கேட்கட்டுமான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை அந்த அளவுக்குலாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா எப்படின்னா என்னோட பொண்ணை பற்றி யோசிக்காமல் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க பொண்ணு அதாவது நயூன் இல்லை நான் உண்மையாகவே ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறா. இந்த இடத்துல நான் டிஸ்சார்ஜ் ஆனோடனே ஜியூனை போய் பார்க்கலாமான்ற மாதிரி சொல்லி
அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறா. அவங்க அப்பாவுமே வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் வந்து நம்மளுக்கு டீமன் சீட்ஸ்னால் என்னன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக புரியும். ஸோ டீமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டிஸாமா. இந்த டீமன்ஸ் கிட்ட இருக்க பவர் படி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட எபிலிட்டி என்னென்னா ஹியூமன்ஸ் வந்து மார்க் பண்ணி அவங்கள வந்து டீமனோட சீட்ஸாக வந்து மாற்றிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி டீமன் சீட்ஸாக மாறின ஹியூமன்ஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் இன்குபேஷன், அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பீரியட்குள்ளே வந்து போவாங்க, ஒரு டைமிங்குள்ளே வந்து போவாங்க. அதாவது கொஞ்சம் வருஷங்கள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பவர்ஃபுல் டீமனாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்களாம். ஸோ இந்த கேஸ் தான் வந்து இந்த இடத்துல ஜியூனுக்கே வந்து நடக்க போகுது. ஸோ இவர் எழுதின கதைப்படி ஸோ இந்த இன்குபேஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த உள்ளே போகிற இந்த பீரியட் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 years. அதாவது ஒரு ஹியூமன் வந்து இந்த மாதிரி டீமனோட சீடாக வந்து டீமனால் மார்க் பண்ணப்பட்டாங்கன்னா இவங்க வந்து டீமனாக மாறத்துக்கு 5 to 6 years ஆகுமா. பட் இந்த இடத்துல என்ன இளவு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே வந்து புரியல. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ சாய் ஜியூன் வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்து கடந்துட்டான்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. ஸோ என்ன விஷயம்னா, ஸோ டீமன் வந்து அந்த சாய்ஜியூன் வந்து ஃபுல் டீமனாக வந்து அவைக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை வந்து கொல்லணுன்றது தான் ஒரே ஒரு சொல்யூஷனு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து பண்ண முடியுன்றதை வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். யார் வந்து பண்ணுவா? லிட்டரலாக வந்து இவங்க ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான பணக்கார குடும்பம் இந்த நயூனோட குடும்பம். அப்படி இருக்கும் போது அவரோட பையனை கொள்கிற அளவுக்கு யார் பவர்ஃபுல்லாக இருப்பான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து சப்போஸ் எவனா கொண்டானாலும் மாட்டினா கதை முடிஞ்சதுன்றது நம்ம ஹீரோக்குமே வந்து தெரியும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இப்போ இவனை வந்து நம்ம ஃபுல் டீமனை அவைக்கன் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவன் ஃபுல் டீமனாக வந்து அவைக்கன் ஆகி வந்தானா கிம் சுஹோனால் கூட கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த டீமன் வந்து வரும். அதாவது ஸ்டோரியோட நாவல் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனாலே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ இந்த கேஸில் எனக்கு என்ன பண்ணுறதுனே வந்து சுத்தமாக புரியல. அப்போது வேறு வழியே கிடையாது, நான் தான் வந்து இந்த கொலையை பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்ணுறான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபீண்டுன்னு ஒரு கிரியேச்சர் இருக்கும். ஸோ ஃபீன்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் டீமன்ஸ் இருக்கும். டீமன்ஸ் மாதிரி தான் ஃபீன்ஸும், பட் டீமன்ஸ் வந்து ஃபீன்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இவர் இருக்கா இல்லையா ஜியூன், ஸோ இவன் வந்து ஒரு ஃபீண்டை தான் வந்து பார்த்துருப்பான். இன்னொரு பக்கம் நயூன் வந்து காட்டுறாங்க. நயூன் வந்து ஜியூனுக்கு முன்னாடி அந்த பெட்க்கு முன்னாடி உட்காந்துட்டு என்னென்ன நடந்துச்சு கேடட்டா இவங்க அந்த மியூசியம்குள்ளே போயிடுவாங்க இல்லையா, கொரியாவோட மியூசியமு. ஸோ என்னென்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தை பற்றியும் அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா என்னதான் இருந்தாலும் அந்த கன்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பற்றி பேச வந்துட்டு அவனை பற்றி நான் பேச வந்து இப்போ விரும்பலைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இப்போ வந்து நீங்கள் விசிட்டிங் டைம் வந்து முடிஞ்சுன்ற மாதிரி சொல்லிட்டு வெளிலேருந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரி நான் அவங்க வந்து சீக்கிரமாக வந்து அவங்கள மீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நயூன் வந்து கிளம்புற டைமில் தான் வந்துட்டு கிம் ஹாசன்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரை சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமாக முறைக்கிற மாதிரி எது காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.